என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்காத்தால வந்து பொன்மொழி சொல்லிட்டு போன அந்த பக்கம். காலங்காத்தால வியாபாரத்துக்கு வரப்பெல்லாம் நாரப்பைய மாதிரி ஒளிஞ்சு பேசுறவன் ஏண்டா? கரண்ட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடுத்துனே ரயில்ல பேப்பர் போடலையா? அவர் கரண்ட கண்டுபிடிக்கலையா, பல்ப கண்டுபிடிக்கலையா, சினிமாவை கண்டுபிடிக்கலையா? அந்த மாதிரி நாங்களும் பின்னால கண்டுபிடிப்போம்னா ஒய்யா. வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும் உன்னை பெரிய அளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன், அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு, செருப்பு பிஞ்சு போற ஆசை. நிம்மதியா ஒரு பொழப்பு பார்க்க வர்றாங்களா? பொசகட்ட போயிடுது. ஈயம் பித்தால பேரிச்சம்பழம் கொஞ்சம் நில்லு. என்னம்மா இத வச்சுக்கிட்டு எம்படி தருவேன்? நிறுத்து பார்த்தா சொல்ல முடியும், கொஞ்சம் இரு. என்ன இது கையிலேயே நிறுத்துற? கண்ணுலையும் கையிலையும் கடலையும் இடம் போடுறவங்க நாங்க. 18 வருஷ சர்வீஸ் கரெக்டா இருக்கும், பேசாம இரு. 7,500 ஆகும் தா. 3/4 ரூபா சேர்த்து போட்டு கொடு. எதுக்கு 3/4 ரூபா? ஒரு ரவுண்டா இருக்கட்டும். வர்றா உங்களுக்கு எல்லாம் ரவுண்டு சதுரம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இந்த அப்படி வா வா. ஐயோ ஐயோ, எந்த காலத்து சட்டியோ. காலையில இருந்து இந்த ஒரு வியாபாரம் தான் வில்லங்கம் இல்லாம நடந்திருக்கு. நசிக்காச்சுப்பா. எனக்கும் ஒரு ரவுண்டு வேணும். உனக்கு எதுக்கு நான் ரவுண்டு தரணும்? யார் நீ? இப்ப போனாலே அவன் யார் தெரியுமா? யாரு? என் பொண்டாட்டி. நான் ஏன் பொண்டாட்டி சொன்னா என்ன ஒண்ணு? அப்ப இங்க ஒண்ணுல போ. பாத்தாச்சுடா. என் பொண்டாட்டி போட்டு போன சட்டி என்ன விலை தெரியுமா? 70 ரூபா. அதுக்கு நீ 8 ரூபா கொடுத்து ஏமாத்திருக்க. மிச்சம் 62 ரூபா எடு. போடா இத்த வேலை, ஈனப்பையில. இந்த சைக்கிள், இந்த திராசு, பொட்டி எல்லாம் சேர்த்து 50 ரூபா முதல்ல. ஓட்டிக்கிட்டு 62 ரூபா மண்டியா பிச்சு திருப்பிட போய். என்னடா இப்ப கொடுக்க முடியுமா முடியாது? என்னடா பிக்காலி போய் ஊரா இருக்கு, வந்ததுல இருந்து காசு காசு உயிரை வாங்குறீங்க. குழப்பம் போய். ஊரை பத்தி கவலை பேசுறியா? நம்ம ஊரை பத்தி கவலை பேசுறானே. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசாவை பத்தி ஏன்ட சொல்றியா நீ? போடா போடா. கந்தா கடமா கதிரியாளா. அது எங்களுக்கு தெரியும்டா. போடா, கடுப்பேத்தாத. முனியாண்டி இல்லாண்டி சரியாண்டி சின்ன மாயாண்டி. நீங்க யாரா புதுசா இருக்கீங்க? வந்து ஏத்துவாங்க. அத்தரி ஐயோ, இவன் நம்ம ஊரை பத்தி கவலை. அட பாவிகளா, புரட்சி கவி பாரதி மாதிரி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. மாதம் மும்மாறி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கியும். எவன்டா ஊரை பத்தி பேசுறது? இந்த மாதிரி ஊரை உலகத்திலே பார்க்க முடியாத ராஸ்கல். அடுத்த வாரம் அந்த ஊருக்கு அவார்டு தர்றாங்க, பேசுறாங்க பேச்சு. ஆத்தில 5 வண்டி யாருக்கு நான் அஞ்சாத வண்டி. டேய் என்னடா என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்கீங்க? என்ன சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கான்? பிள்ளைகளை பாரு, வீட்டு காட்டுகள்ல பிள்ளைகளை பார்க்க சொன்னா கிரகத்தை பத்தி விட்டுருக்காங்க. மூஞ்சிகளும் முகரக்கட்டைகளும். நான் போதையில பார்க்கும் போது எனக்கே இவ்வளவு பயங்கரமா இருக்கே. நிதானத்துல பார்த்தோன்னா அந்த இடத்துல செத்து சுண்ணாம்பாயிரம் போல் இருக்கு. வாங்கடா வந்து உக்காந்து முடிய சிரைச்சிட்டு போங்க. இல்லைன்னா நல்ல பாம்பும் சாரையும் சேர்ந்து குடியேறி குடும்பம் நடத்திட போகுது. அப்புறம் போறைய வாரையும் பூரா பாலை ஊத்தி முட்டிய உடைச்சு புத்து வச்சு சாமி கும்பிட போறாங்க. என்னடா மகிழிய தொலைச்ச பாம்பாட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? என்ன முறப்பு? டேய் இப்படிதான் உங்க கூட்டாளி மாய என்னை முறைச்சான். என்ன பண்ணு தெரியுமா? ஊருக்குள்ள எவனுக்குமே செய்யாத வேலையை செஞ்சு விட்டா. கப்புன்னு இழுத்து கவட்டிக்குள்ள வச்சு மீசையை வளைச்சு விட்டல. இப்ப என்ன ஆச்சு? பண்ணை விட்டு மாட்டு கூட்டத்துல சாணி அள்ளிக்கிட்டு இருக்கான். மாய எது மாறி எதுன்னு வித்தியாசமே தெரியல. புரிஞ்சுக்கிட்டாயா? இவன் மனுஷனுக்கு பிறந்தவன். இவங்கிட்ட ஆளுக்கு ஒரு மடக்கு வாங்கி குடிங்கடா. நீ உட்கார் ராசா. என்ன என்னடா நான் செய்யற வேலையை நீ செய்ய போறியா? கத்தி தர மாட்டல்ல. என்னடா அண்ணனை அடிச்சுட்டிய? எதுக்குடா ராசா அப்படி போட்டு அடிக்கிறீங்க? முடிய வெட்டி மனுஷனா திரிங்கப்பான்னு சொன்னது தப்பா? அதுக்கு அப்படி போட்டு அடிக்கிறீங்க? என்னடா நியாயம்? பேசுன அடிங்கடா. டேய்
இருக்க ஒருத்தனையும் அடிச்சு கொண்டு விட்டு சிறைக்கு ஆளாம ஊருக்குள்ள ஆதிவாசியா திரிங்க. மாடு கண்டெல்லாம் வெறிச்சு ஓரட்டும். கல்ல இருக்க ஏங்க பாத்து போனாங்க போறோம்ல ரோட்ல. என்ன பார்வை, என்ன பார்வை? முகரையும் மகரையும் ஒரே சேர்த்து பாக்குற சாரா பண்ண மாதிரி ஒரு வச்சுட்டு பாத்துட்டு இருக்க. என்ன ஓவரா? என்னையா பாக்குற? அடிக்கிற மாதிரி பாக்குற. என்ன ஓவரா? அடிச்சு முடியாது. அடிச்சு முடியாது. என்ன அடிச்சு விட்டீங்க? நீ தானே அடிப்பேன்னு சதேப்பட்ட. என்னன்னு வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய் அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா. வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபம். டேய் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் எனக்கு பிசினஸ் இது சாக்குறீங்க. அத பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே டேய் குடுறா உன் பங்க. இப்படி வாங்கனா இப்படி வாங்கனா. இனிமே இந்த பக்கம் வந்த ரோடு போட்டு 6 மாசம் ஆகுது, இன்னும் ஊருக்குள்ள பசி விட மாட்டேன்றாங்க. பள்ளிமுறை போயிட்டானா? தெரியாது. கையும் போயிட்டானா? தெரியாது. சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்னமனூருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 22. அப்ப சின்னமனூர்ல இருந்து நம்ம ஊருக்கு சொல்லுப்பா. அது அந்த ஊருக்காரங்க தான் கேட்கணும். நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. ஆஹா சரிதான்டா. அண்ணா வணக்கம். பாத்திர வேண்டியதான். மரியாதை போகும்டா, மரியாதை கட்டி போவோம். என்ன யார் நடத்துக்கிட்டு இருக்கீங்க? உட்கார நினைச்சு கிடைக்கிறான். ஏண்டா ஏண்டா விளையாடுறாங்க? தொலைச்சுருவோம்டா, கட்டு சீரழிச்சு போறீங்க. அண்ணே அவசரப்படாதீங்க, நீங்க பெரியவங்க, நீங்களா பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் பாட்டுக்கு சும்மா இருந்துக்கிறேன், நீங்க பொட்டு போட்டு அடிக்கலாமா? உங்களுக்கு எனக்கு பிரச்சனை தான் சொல்லுங்க, உங்க காலில் விழா வந்துடுறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு ஊருக்காரங்க நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா செருப்பால அடிக்க நீங்க அப்படி ஆடல, நீங்க தங்கமான ஒரு ஆடு. ஐயோ கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? இவர் யார் தெரியுமாயா? நான் கட்டிக்க போற புருஷையா? போன விடியா? மின்னலுக்கு நீ என்னை கட்டிக்க போற புருஷன் சொன்ன? ஆமாயா. ஏன் பாரதி, என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணியை பொத்தி போட்டு அடிக்கிற? யாரும் பாத்துருவாங்கன்னா? அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா, அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துன. ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்ட அவன எங்க அவன்? டேய், நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கலா உனக்கு? இல்ல இல்ல, அடிமுது உற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல. ஒன்னே சொல்லப்பா நானு. அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல. சப்ப இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கன்னா என்ன? குண்டக்க மண்டக்கன்னா என்ன? ஓ டேய் சொல்றா. இல்ல குண்டக்கன்னா குண்டக்க மண்டக்கன்னா மண்டக்க குண்டக்க மண்டக்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா? துண்டெல்லாம் எதுக்கு பாரதி? அதாவது நீ பப்பா இல்லப்பா. வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு. அப்படியா? இந்த கடி. டேய் கடிடா, சொன்ன இல்ல கடிடா, கடிடாங்கற. டேய் நில்லுடா. ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்ச மாதிரி பதறி போய் ஓடி வர? ஆம்பா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டுருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா கொண்டா. புடிச்சு அதுக்குள்ள சும்மா பார்த்தேன்.
நீயா படிச்சிடா? நானா? நீ படி. இல்ல நீங்க படிங்கயா. இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். பாடுறா பாடு. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். ஏண்டா மொத்தமே 4 வரி தான் இருக்கு. 4 வரி தான், ஆனா கூட்டெழுத்துல எழுதியிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதுடா கூட்டெழுத்து. நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே நான் பார்த்த. ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்ட என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? இல்ல படிக்கல. போடா இல்ல வேணாம்யா. போடா. கோபால ஐயா இங்க வாங்க. இங்க வாங்க. என்னங்க ஐயா? நீங்க என்ன வரீங்க? நீங்க வர. ஐயா கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல. டேய் சும்மா. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கூப்பிட்டல. ஐயா இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அண்ணனுக்கு இல்ல இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷம். எங்கடா போற? ஐயா உனக்கு நின்றறியா? ஒருத்தர் நில்றா. வவுறு எழுதியா? சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லீங்களே. தொப்பி அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. டேய் நல்லா படுறா. டேய் கேட்டுட்டு இருக்கல. கேளு. அப்புறம் பச்சைக்கிளி வெயில்ல வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம் போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. ஏண்டா யாருக்குடா படிக்க தெரியல? ஊதா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா? என்னத்த படிச்சா? ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு, யாருன்னு தெரியும். என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. வாடி பாவா. ஆறா இருந்தா தரல. வா. நர்ற வேகமா. ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையா கூப்பிடுவான். உங்கள மாதிரி ஒசரமான அதிகாரிகள பார்த்தல சாமி. ஆமா வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்த? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி கட்டியதையா? எப்படி கட்டியது? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறியா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர்தான் கேக்கல. ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டியை அப்படியே உருவு. சரிங்க ஐயா. ஏய் கொண்டறேன். ஐயா இருங்க மடிப்பு கலையாம எடுத்துறியா? இருங்க கசிங்கிருமியா. ஐயா இந்தாங்க ஐயா. ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ கட்றா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சியா? என்னங்க கட்றாங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு? திருப்படா மூஞ்ச. செத்தமுடா.
என்ன ஆளை பார்த்தா ராம்போ ஸ்டைல்ல இருக்கான். மாட்டினா மந்திரிச்சிருவானோ? என்னடா அங்க முனகல? ஏய் வாடா வா அங்க வந்துரு. என்னடா பம்மற? ஏய் நீ இங்க வரல, இது அங்க இங்க. ஐயா அதெல்லாம் இங்க வரவேணாம் ஐயா. நான் வர்றேன் சாமி. அங்க சிக்கிட்ட சிரிச்சபடி சாக வேண்டிதான். ஐயா ஐயா நடந்தது என்னன்னு ஆரம்பத்துல இருந்து ஆர்டரா சொல்லிடுறையா. அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தப்பு ஏமால கிடையாது சாமி. நான் வெறும் அம்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிக்கிறியா? எங்கிட்டயே நடிக்கிறியா? ஐயோ நான் நடிக்கலங்க. என்னை நடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. ஏய் உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டது தப்புடா. உன்னை பேரே அதானா? என்னடா என்னென்ன என்ன 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 பிரச்சனை? என்னென்ன பிரச்சனை? என்ன இவனெல்லாம் வெட்டுறதுக்கு அருவாவா? இந்த கையால ஒற்றே அடியா அடிச்சு பூமியில இறக்கிடுறேன். ஏண்டா என்னடா அண்ணன்ட்ட பிரச்சனை பண்ண? ஏண்டா டேய் விடுடா அவனை. டேய் இது ஏன் பாடி? இந்த உஸ்திர நான் தானே சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏய் என்னடா மூட்டை? ஏண்டா டேய் ஒன்ன தானடா கேட்டேன். மூட்டை கேது. மூட்டை மூட்டை தானடா இது? ஆமண்ணே. டேய் இந்த மூட்டையை தூக்கிட்டு வரும்போது கால்ல முள்ளு குத்திச்சுடா. எது முள்ளு குத்தி? அடி உன்கிட்டயா சொன்னேன்? சந்தோஷமா கேக்குற நீ விஷயத்தை கேளு. கால்ல முள்ளு குத்துறதுனால இந்த மூட்டையை தூக்கறதுக்கு இவங்க போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டா இந்த 50 அடி தூரத்தை 5 மணி நேரமா அசால்ட்டா நடந்து அண்ணனை கேவலப்படுத்திட்டான்டா. இவனை கொல்லாம விடலாமா? டேய் அறாத ஆம்பளை அழக்கூடாது. நான் வேணா அந்த மூட்டையை தூக்கி வரேன் சாமி. ஏய் நடிக்கிறான் பார். வந்துட்டால வெட்டிடுவேன். சேகர் அண்ணே தூக்குடா இந்த பஞ்சு மூட்டைய. என்ன பஞ்சு மூட்டையா? பஞ்சு மூட்டையை தூக்குற காடா அந்த பாடுபடுத்துறீங்க இல்லையே. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். இந்த கிளம்பிட்டேன். என்னப்பா போன வாட்டி நான் பாக்குறப்ப ஆள் ரொம்ப அலப்பா இருந்த. இப்ப லீனா சவுக்கு குச்சி மாதிரி ஆயிட்ட. வாக்கிங்கா பூரா பழ ஜூஸா? ஆள் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டா. ராஸ்கல் யார பார்த்து ஆள் ஜிம்மா இருக்குன்னு கேக்குற? நானே அண்ணாகரம் இல்லாம ஹாஸ்பிடல் 6 மாசமா படுத்து கிடந்த தப்பிச்சா போதுன்னு ஓடி வர. என்ன பார்த்து ஆள் ஜிம்மா இருக்கான கேக்குற? கட்டி போடுவேன். போடா போடா. காலையில மேற்கையும் வடக்கையும் சூழம் சொன்னாங்களே, அது இதுதானா? மேற்க முடிஞ்சு போச்சு, வடக்கு என்ன காத்து. ஆமா உங்க மாமா சொன்னாருன்னு பொண்ணு பார்க்க வந்துட்டியே. பார்க்க போற பொண்ணு வா எலிச்சு பல்லு மம்பட்டி மாதிரி தான் கட்டிக்கிறியா? டேய் கூனா இருந்தாலும் சரி குருடா இருந்தாலும் சரி என் மாமன் சொன்ன பொண்ண தாண்டா கட்டுவேன். அது சரி. கூனா இருந்தா குதிரை ஏறு, குருடா இருந்தா குச்சியை பிடிச்சது தெரியும். யாரு வேடா? மூடு மூடு. சரி மூடியாச்சு போ. அங்க பாத்தியாடா செவல? என்ன அது? இந்த வயசுல இந்த கிழவிங்க உழைச்சி தின்னுட்டு இருக்குதுங்க. பாவம் இல்ல? என்ன பண்ண சொல்ற? எம்ஜிஆர் இருந்தா இதுக்கெல்லாம் அப்படி ஒரு நிலைமை வருமா? அவர் செத்து போனதுனால தானே இதுக்கெல்லாம் அப்படி அனாதையா உட்கார்ந்து விளக்கு மாதிரி என்னாச்சு? யார் சொன்ன? அடே எம்ஜிஆர் செத்துட்டாரா? ஆமாங்க செத்துட்டாருங்க. எம்ஜிஆர் செத்துட்டாருங்க. என்ன பண்ணி அடிக்காதீங்க. இருங்க சொல்றத கேளுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அந்த அங்க ஒருத்தன் வந்திருக்கான். எங்க வா? டேய் வாடா வாடா. எம்ஜிஆர் செத்துட்டாரா? நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காரா? எம்ஜிஆர் தான் ஆசீர்வாதம் பண்ணி என்ன இந்த ஊருக்கு போயிட்டு வர சொன்னாருங்க. நீ நல்லா இருப்படா ராசா. ஆனா இன்னைக்கு இவனை கொன்னுட்டேன். இவனை கொளுத்திட்டேன் இன்னைக்கு. டேய் உன்னை போதைக்காம விட மாட்டேன். நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க எம்ஜிஆர் நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரா? ஆமா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. அப்ப இத முதல்லயே சொல்லிருக்கலாமா? ஏன் சொல்லல? சரி அது எதுக்காக வந்த? உங்க எல்லாரையும் பாட்டு வர சொன்னார். என்னையா? ஆமா. அப்ப எம்ஜிஆர் பத்தி ஒரு பாட்டு பாடு. பாட்டு முதல்ல நீங்க பாடுங்க, அப்புறம் நான் பாடுறேன். பாடுறேன்னா? பாடுறேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழை. போய் படுத்த பார். ஐயா ஏடா கத்துற? ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகி வேட்டி கட்டுறேன். இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி. எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா 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 என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா? நல்ல வேலை. கண்ட கழுதை போய் பார்த்திருப்ப. நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? நிறுத்துறா. ஏன்டா சுத்தி சுத்தி வந்து சிரிக்கிற? இருக்க
நான் சொல்ற கேளுங்க இருங்க நான் சொல்ற கேளுங்க அதுல நடிகர் சிவாஜி தான் நடிச்சிருக்காரு கேஆர் விசா தானே சோடி ஆமாடா அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல தங்க பதக்கம் அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வேற நடிச்சிருக்காரு அங்க என்ன பச்சிருக்கிற அங்க யாரா இருக்க யாரும் இல்ல அப்புறம் என்ன சிரிக்கிற நான் என்ன கேனியனா படம் பார்த்த நான் என்ன கேனியனடா இல்லையா டேய் நான் என்ன முட்டாளா இப்படிதான் கேப்பீங்க தெரிஞ்சுதான் கட்டில அடிக்கிறவள வச்சுக்கிறாதீங்க நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கன்னா அதை வேணா நான் ஒத்துக்கிறேன் அதுக்காண்டி அடிக்கிறவளெல்லாம் வச்சுக்கிறாங்க எந்தாங்க உங்க படம் என்னது போஸ்டர்ரா போஸ்டரோட வந்திருக்கேன் தெரியும் பாருங்க ஒரு முடிவு இங்க என்ன போட்டிருக்கு தங்கப்ப அங்க என்ன போட்டிருக்கு தக்கம் தங்கப்ப தக்கம் அப்படி படிக்க கூடாது எப்படி படிக்க கூடாது தப்பு கொஞ்சம் பாருங்க சேர்த்து வச்சு படிங்க தங்க பதக்கம் எப்படி ஏய் போஸ்ட் அடிச்ச முட்டாளா படிக்கிற நான் முட்டாளா தெரிஞ்சேதான் நான் பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கான் ஐயா பிரிச்சு அடிச்சிருக்காயா ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்டுற அத பாருங்க சேர்த்து வச்சாயா படிக்கிறேன் டேய் அதெல்லாம் எனக்கு சொல்லாத தங்கப்ப தக்கம் தங்கப்ப தக்கம் டேய் தங்கப்ப தக்கம் போட்டுக்கல நான் ஒத்துக்க முடியாது அப்புறம் நீங்க வாங்க ஐயா அடுத்த விட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன் இது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா இங்க என்ன நடக்குது தெரியுமா தெரியாதுண்ணே தெரிய வேண்டாம் இங்க வந்த கூப்பிட்டாங்கல ஊசு போய் கூடுவான் நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா காலையில என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கே வலிய கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா தெரியாம உங்ககிட்ட நாட்டாமேன்னு சொன்னேனாடா நாட்டாமேன்னு சொன்னடா இவரு முன்னாடி சொல்லுவாடா நானு போ போ விட மாட்டேன் என்ன இது இந்த பசுமலை காட்டுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு விசாரிக்கலாம் பார்த்தா யார்கிட்ட கேட்கணும் தெரியலையே அந்த கடமுனால நிக்கிற சின்ன பையனை கேட்டு பாப்போம் சொல்லுவான் டே தம்பி செவுடனா இருப்பானோ அட பயவுல டே கருப்பு டவுசர் எவ்வளவுதானா ஐயோ என்ன பின்னால பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா முன்னால பார்த்தா பெரிய ஆளா இருக்கா வாங்கனே காலங்கத்தாலே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு யார பாத்திர ஆப்டர் சொன்ன இந்த பசுமலை காட்டுக்கே தலைவர் நானே வடக்க சூளம் முடிஞ்சு போத்து தின்தா தினக்கு நக்கடி ஐயா வெளியூருங்களா ஐயா இங்க ஒரு ஆளை பிக்கப் பண்றதுக்காக வந்தேன் கிளீனா கஞ்சி அடிச்சாச்சு அப்படி ஒரு சீட்டு கிட்டு வேண்டா சமைக்கிறதுக்கு சரியா இருக்கும் அந்த மாதிரி செட்டப் எதுவும் இங்க கிடையாதா இந்த டீய புடி நாளைக்கு வந்து குடிச்சுக்கிறேன் அதேரா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சூப்பர் கையோட வந்திருக்கிறேன் நான் பேசக்கூடாதா நம்ம அமௌண்ட்ல ஒரு 100 ரூபா எடுத்துக்குங்க நீங்க தான் ஆடவே இல்லையே பணத்தை உள்ள மறைச்சு வை தம்பி இதெல்லாம் ஒரு பணமா நான் நினைச்சா லட்சம் கோடிகள் இப்ப இங்க வரும் எவனோ இந்த ஊர்ல ஒருத்தி சிங்கராசா நம்ம பொண்ண பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான் ஸ்பாட்ல நான் இருந்தா ரணகலமா இருக்கும் அவன் நல்ல நேரம் அன்னைக்கு நாங்க இல்ல அவன் நல்ல நேரம் இப்போ வீட்டுக்கெல்லாம் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவன பையன் எஸ்கேப் ஆயிட்டான் ஆனா நான் விட மாட்டேன் விடக்கூடாது விடவே மாட்டேன் அவன் எங்க இருந்தாலும் அழைச்சிப்பலாம் தான் புறப்பட்டேன் கை செலவுக்கு ராணி ஒரு 10 வளையல கட்டி கொடுத்துச்சு இதெல்லாம் செலவாய் போச்சுன்னு சொன்னோம்னா நெக்லஸ் கட்டி கொடுக்கும் பணம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது நானெல்லாம் சத்தமே இல்லாம பல கொலைகளை பண்ணிருக்கின்றதெல்லாம் வேற விஷயம் இப்ப ஒண்ணும் இல்ல இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல
அந்த சிங்கராசுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எவனுக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி நீ சிங்கராச பாத்துருக்கிறியா? இல்லையே. இப்ப பார். ஐயோ ஐயோ. ஏய் பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கற்கெல்லாம் வெள்ளங்கட்ட விலைக்கு வாங்காத. காரிச்சாமி தோட்டத்துக்குள்ள கைய வருது ஒண்ணு, கர்நாக பாம்பு புத்துக்குள்ள கைய வருது ஒண்ணுடா. சொன்னா கேளு. அவன் பாம்புன்னா நான் கீரி, நீ ஏன் பயப்படுற? விளக்கண்ண, நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர் பண்ண போயமாடா? 2 கையை 2 தேக்குடா. மரத்தோல்ல வச்சு விட்டுருக்கேன் எங்க ஆத்தாப்ப. நானும் அவனு நின்று போறதுன்னா காடு தாங்க என் டிபுக்கு. சரி சரி, எனக்கு 2 கருது கொடு. ஓடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குற? அட எச்சி வருதுடா, குர்ரா. இல்ல இலை தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா, குர்ரா. எனக்கு தானே போதும், உனக்கு என்ன? தரமாட்டேன். சாமி என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம். நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். என்னடா அதெல்லாம்? ஐயா திங்க ஒரு கருது. ஒரு வய கருத கையில வச்சுக்கிட்டு இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடன் நட்டு போடுவேன். கருதா இருக்கிறீங்க கருது. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா? காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க? அதான் மூத்தவங்க சொன்னா கேட்கணும். இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சுட்டு ஒரு 8 போயிருப்பானாமே. ஒரு 8 போயிருப்பாரா அவரு? தெரிஞ்சுக்க, பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நாய் போற மனுஷன் ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சுப்பாப்பா. எது சிங்கமா? நாயப்படம் உண்ட சிங்கம்னு? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? என்ன வெயிலு! ஒரு 8 நாள் பீடி கொடுத்தா தம்பி. என்ன பீடினே? பூமாருக்கு பீடி கொடு. இந்த அருக்கு பக்கத்து ஊரு 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது. இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயிலு. ஓவரா கொடுப்பா சீக்கிரம். இருண்ணே, தேடித்தானே எடுக்கணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு! மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக. குடு. பீடியே இல்லனே. இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா. பகுத்த கலக்குது. குடு. கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும் வச்சுடும்ல. நாங்களா வர்றோம். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது? ஆறு பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? சில்லற காசு எடு. போப்பா, நானே பீடி வாங்க காசு இல்லாம 8 நாள் கலாட வந்திருக்கேன். சில்லற காசு வேணுமாம்ல? சில்லற காசு காசு இல்லாம எனக்கு கிடையாது வேற. தோல்ல துண்டு திரும்பி பார்க்க. வேடிக்கை நெருப்பு கேட்டவருக்கு அடி உதய். ஐயா அறிவு இருக்கா? ஐயா உங்களால இவங்களுக்கு அறிவு இருக்கான்னு ஒண்ணு மூணாக்கலாம் அப்படி சண்டை போறாங்களா? இப்படி போனா அந்த இந்தியா உருப்படுமா? இல்ல உருப்படுவாங்கிறேன். எல்லாம் விதி. இதெல்லாம் தப்பு இல்ல. நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லி தான் என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணிட முடியுமா? நான் விதின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பேசிட்டு இருக்க என்ன யாரும் நினைச்ச? வாயில இருக்க நீ ஏன் கை நீட்டி அடிச்ச? கேட்கறதுக்கு ஆள நினைச்சுக்கிட்டியா? பாத்தியா பாத்தியா
எனக்காடி என்ன விளையாட்டு வாங்கி இந்த ஊர்ல 20 வருஷம் பழக்கம்டா. அடிச்சா கூட வாங்கிடுவாங்க. பாக்குறியா பாக்குறியாடா பாக்குறியா பாருடா பாரு. ஏடா ஏடா என்ன நடந்துட்டு ஜெயில் போறவடா. வாடா போடா. என்ன ஏடா அடிச்ச? என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல, எல்லாம் விதி. குடியான பசங்க. இனிமே குடிக்கவே கூடாது நினைச்சிருந்தையா, என்னைய குடிக்க வச்சு விட்டாங்க. பூத்தியா நல்ல வேலை மூட்டைய மறக்க தெரிஞ்ச. தம்பி தர இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு? டேய் இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? டேய் இப்பதானே சொன்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல இல்லையா? சரி சரி. ஏண்டா குட்ட, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு, கல்யாணம் எப்படா? அடுத்த வெள்ளிக்கிழமை. ஓஹோ. ஏண்டா நெட்ட உனக்கு எப்ப கல்யாணம்? விடிஞ்சா கல்யாணம் தான். மப்புள வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும் தலை கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது, நான் கேட்கிறேன்னு கோச்சுக்கிறாளப்பா. ஐயோ. உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது, உள்ளத்தில் இருப்பது வார்த்தை. இங்க வா. என்ன வருது? நேத்து வர சொல்லி விட்டான்ல, ஏன் வரல? சொல்லி விட்டியா? சொல்லி விட்டு இருந்தா எல்லன்னா என்னையா வந்து நின்று இருப்பனப்பா. என்னவா வந்து நிப்ப? எல்லுன்னா என்னையா வந்து நின்று இருப்பேன். ஏன் நீ செவிடா? ஐயோ. பின்ன காது கேட்காட்டி தாண்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க. நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப, நான் என்னன்னா நீ என்னவா வந்து நிப்ப? இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ எதுக்குடா வேற ஒண்ணு செய்யற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்குடா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதாப்பா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றது நீ எதுக்குப்பா சொல்ற? அப்ப அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்கிட்ட போய் நான் எதுக்குடா நிறுத்த சொல்லணும்? அப்பா தெரியாம சொல்லிட்டப்பா. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சியா? உன்னைய போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? ஒரு ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. குத்துக்கு மதிப்பு இருக்காடா? இருக்க. இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த ஏப்பா உன் காலை எங்கன்னு காட்டுப்பா. இதா நீதான் கைய காலா நினைப்பியே. ஆரம்பிச்சுட்டானே. ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அத ஏயா கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்போ ஓம் முடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியே, என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எந்திரா. டேய் இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. பேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. என்ன கூடயா கூடையாடு எடுக்க மாட்டியா? அந்த ₹1 என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல. எடுக்கல 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 எடுக்கல. ₹200 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் வருவேன். அந்த ₹1 வாங்காம போட மாட்டேன். என்ன? ஏனே அண்ணே, யாருன்னு அவரு? வந்தாரு, இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க. என்ன பிரச்சனைனே? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும். என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. ஐயா
வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான். போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா காட்டிடலாம். டேய் நீங்க ரெண்டு அந்த பக்கம் போங்க, நீங்க ரெண்டு பின்னாடி போங்கடா. டேய் நீங்க போ. டேய் யாரா அவன்? டேய் 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 எவனா டேய் யாரா அவன்? டேய் கடை வரங்கடா. டேய் யாரா? டேய் யாரா வந்து அறுத்துருவேன். பைய கைய போடா போயிரு. டேய் 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 இங்க பாரு. வல்லவன் ஒருவன் நான் தான்டா. டேய் அவன் குடும்பம் காணா போயிரும். அம்மா அம்மா டேய் இந்த அஞ்சாவது வாரம் அழிஞ்சு போம்டா. டேய் பேசிக்கிட்டு போய் வாயில அறிவீங்களா? டேய் டேய் அளவாடா இருக்க. டேய் டேய் வேணாம். டேய் டேய் வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க நல்லது இல்ல. டேய் எல்லாம் மீறி போறீங்கடா. டேய் ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை உருளும். டேய் ஆஹா எரியறாங்க. ஆனா எங்க இருந்து எரியறாங்க தெரியலையே. டேய் வேணாம்டா வலிக்குதுடா. டேய் வலிக்குதுங்கறல. டேய் சாமி நிப்பாட்டுங்க என்ன ராஸ்கல். சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. டேய் மறுபடியும் ஆரம்பிச்சா டேய் ரெஸ்ட் கொடுங்கடா. டேய் குருநாதா இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. டேய் என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். டேய் தலைவா இங்க பாருங்க ஒரே சைஸா பிடிச்சு வந்திருக்காங்க தலைவா. ஏதோ ஒரு ஊர்ல லாரியில லோடு ஏத்திட்டு வந்து எவ்வளவு எரியுறாங்க தலைவா. என் வேலை எப்படி எரிஞ்சாங்க தெரியுமா? இங்க வாங்க அண்ணனை கேளுங்க. அண்ணன் எப்படி எரிஞ்சாங்க சொல்லுங்க. நீ அடிவாங்கி சாப்பிடுறான் மரியாதையா கூட்டி போயிரு. குருநாதா ஏரியாக்காரங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். டேய் என் தலைவன் கையாலே உனக்கு சாப்பிடுறா. டேய் நீங்க சரியா பொம்பளையா இருந்தா இப்ப எரிங்கடா. டேய் இப்ப எரி இப்ப எரிங்கடி. டேய் நிறுத்து. எவனும் தான் எரியலையே சும்மா எரியன்னு கத்திட்டு இருக்க. எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க என்ன பண்றது? எங்க பாருடா. ஏய் வர்றா கையில அருவாளை பாடுறா. டேய் அவன் வேர்த்து கொண்டாந்து கடாவா வா இப்போ. டேய் குருநாதன் ஐயா இருங்க பேருங்க. ஐயா விட்டுங்க. வாடா வாடா டேய் சும்மா இருடா பொறுமை. டேய் ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் எரி எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன் எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா. உன்னை மறக்கவும் மாட்டேன் உயிரோட விடவும் மாட்டேன்டா. டேய் டேய் உன்னை வெட்டி டேய் டேய் ஓடா. டேய் மிஸ்டர் பஸ்ல சிகரெட் குடிக்கூடாது தெரியாது? நான்சென்ஸ். நான்சென்ஸா? ஹலோ 450 450 கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து உட்கார்ந்திருக்கேன். நான் சிகரெட் குடிப்பேன், பிராந்தியும் குடிப்பேன், விஸ்கியும் குடிப்பேன். அத பத்தி கேட்க நீ யாருப்பா? நீ புத்தகம் படிக்கிற நான் கட்டுறாத? யோ புகையை இப்படி விடுற? நான் வித்தியாசமா விடுறியா? நீ வேணா ஒன்னு வாங்கி வித்தியாசமா விடு. யார் யார் ஒரு டிக்கெட் வாங்கல? நீங்க மேல இருக்கல டிக்கெட் எடுத்தாச்சயா? எடுத்தாச்சு. எத்தனை தடவை எடுப்பாங்க? முடிச்சுக்க லக்கேஜ் வாங்கணும்யா. விட்டா கோவம் கூட வண்டியை ஓரம் கட்டுங்க. யோ எல்லாரும் டிக்கெட் கையில எடுத்து வைங்க. தம்பி யோ பெருசு டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்தாச்சாயா? நேத்து எடுத்தாச்சு. என்னது நேத்து டிக்கெட் எடுத்துட்டியா? யோ நேத்து எடுத்த டிக்கெட்லாம் இன்னைக்கு செல்லாதியா? என்னையா இது அநியாயமா இருக்கு? நேத்து இதே பஸ்ல தான் டிக்கெட் எடுத்து பாதி வழியில என் மாவ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இந்த பஸ்லயே ஏறி வரேன். இது போய் செல்லாதாமே. ஏயா கண்டக்டர் படிக்காத பயிலு என்னவனா ஏமாத்த பாக்குறியா நீ? வெள்ளங்காத போயிடலாம். அதனாலதான் உங்க ஊருக்கு ரோடே போட மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஏன் நாங்க வேணா டிக்கெட் எடுத்துறோம், நீ வேணா போட்டு குடுறா. போடாடே காசு குடியா. எங்க கண்ணாடி தம்பி பார்த்தா விவரமா இருக்கிறீங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க இது செல்லுமா செல்லாதா? பெரியவரே அது செல்லாது. yesterday's ticket is not valid today. இந்த மாதிரி விவரமா சொன்னா தானே படிக்காத என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரியும். நான் தமிழ்ல சொன்னா புரியாது, அந்த ஆள் இந்தியில சொன்னா புரியுதா உனக்கு? கேன தெலுங்குடா, அது தெலுங்கு.
அதனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத. ரோடு, மொழி, இனம், மலைன்னு தலையிட்டு பிச்சை எடுத்துறாத. உன் வேலை டிக்கெட் கொடுக்கறவட அதை முதல்ல பாடுறான். கேனப்படா. ரைட் ரைட். என்ன மிஸ்டர், என்ன இது? பொட்டிய பாதையில வச்சோம்னா டிராபிக் இறஞ்சாலும் தெரியாதா? 450 கொடுத்து டிக்கெட் வாங்கினா எப்படி சார் உங்க தலைமையில போவான்? மிஸ்டர், ரொம்ப கஷ்டப்படாது. அப்படியே பொட்டி பத்திரமா தூக்கி உங்க தலைமையில வச்சுட்டு போனா வாடா. சரியான காட்டாங்களா இருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அப்படித்தான் அறவேக்காட்டு பயலுக. நீங்க வாங்க. கலக்கிட்டீங்கண்ணே நீங்க. பின்ன எதுக்குடா நம்ம பயப்படணும்? தம்பி யாருன்னு சொல்லவே இல்லீங்களே. என் பேரு ஸ்டீஃபன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க போயிட்டே இருங்க, நான் சத்து ஒதுங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ 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 ஐயா ஐயா டாக்டர் ஐயா ஏடா கால பிடிக்கிறீங்க? விடுங்கடா. யாரா நீங்க? உங்களை பார்க்கத்தாயா நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். நீங்க தான் டாக்டர் தெரியாம ஏதேதோ அச்சிக்கமா பேசிவிட்டோம்யா. உங்க பால்வடியில முகத்தை பார்க்கும் போதே நான் நினைச்சையா நீங்க தான் மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க ஐயா டாக்டர், நான் ஐயா கம்பவுண்டர். இன்னும் சாணி பொறுக்கிற சண்டா நாய் பேச்ச கட்டு மோசம் போயிட்டியா. என்ன மடுத்துருக்கீங்க, என்ன மடுத்துருக்கீங்க.